இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது அதிமுக வரக்கூடிய 11ஆம் தேதி மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் கூட்டியிருக்கிறாங்க. ஆமாம், அதில் தான் முடிவு எடுப்பாங்க. இங்கே இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் யார் அந்த சட்டமன்ற உறுப்பினர், யார் அந்த எம்எல்ஏ அப்படிங்கிறத விட யார் அந்த சார், அதுக்கு ஒரு விடை கிடைக்குமா அப்படின்னு தான் மக்கள், ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எத்தனையோ பிரச்சனைகள் இன்னைக்கு மரியாதைக்குரிய திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், முன்னாள் ஹைகோர்ட்டினுடைய அரசு வழக்கறிஞர் சார் சொன்னாங்க, சரவணன் சார் சொன்னார், அதாவது நீ எதிர்மறை வாக்குகளை விட எங்களுக்கு நேர்மறை வாக்குகள் தான் அதிகம் அப்படின்னு சொன்னார். இன்னுமா அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஈரோடு கிழக்கில் அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நின்றுட்டா நம்ம நிரூபிச்சிடலாம்ல. அதுதான் சார், இன்னைக்கு தான் சார் நம்ம பிப்ரவரி 5ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா 10ஆம் தேதியே போய் அங்கே நிற்க சொல்றீங்களா? இல்லை சார், 10ஆம் தேதி இன்னைக்கு இப்போ தேதி இதாகிடுச்சுல. இப்போ நீங்கள் அதுதான் சாயந்தரம் தானே சார் அறிவித்த நிமிடத்திலிருந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு நடைமுறைக்கு. 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிடுது. 17 தான் கடைசி நாள். ஆனால் தொடங்குது 10ஆம் நாள், நடுவில் 2 நாள் தான். ஆனால் இன்னைக்கு மதுரையில் டங்ஷனில் ரிட்டாப்பட்டியில் தன்னெழுச்சியாக கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு கண்டன